ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டாங்க குமரனை. யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வேற யார், நம்ம கோவக்கார கிளி கங்கா தாங்க. அதாவது கங்காவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சோன்னே இதை பார்த்துட்டு அப்படியே டெரராக பார்க்குறாங்க. என்னடா அது இந்த முறை முறைக்கிறாளே அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிடுவாரோ. இல்லை 10 பேர் இருக்காங்க, நல்ல டீசெண்டாக இருப்பா நம்ம பொண்டாட்டின்னு அவங்க நினச்சிறாங்க. தப்பு கணக்கு நீ என்னை பற்றி போடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாலையை போட்டு விட்டோன்னே அப்படியே தூக்கி எறிஞ்சாங்க பாருங்க. இவனுக்கு மாலை தான் ஒன்று குறையா 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 சொல்லுங்கடா 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 அப்படின்ட்டாங்க. கடைசியில் பார்த்தா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஆன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா கம்னு இருக்கானுங்க, நம்ம காவேரி சொல்கிறதையும் கேட்கலங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமியார் வரைஞ்சிக்கிட்டு வந்தாங்க பாரு சண்டை. யாரை பற்றி பேசுறியா, என் பொண்ணை பற்றி பேசுறியா, என் பிள்ளையை பற்றி பேசுறியான்னு சொல்லிட்டு ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க. ஏப்பா இப்படி அடிச்சுக்கிறியம்மா, அந்த பொண்ணு தான் ஏதோ அறியாத புள்ள தெரியாமல் பேசிகிட்டு இருக்கு, உனக்கு என்னமா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க மாமியா மருமக 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குமரனால என்ன பண்ணுறது தெரியல. கங்காவையும் சமாளிக்க முடியல, அவங்க அம்மாவையும் சமாளிக்க முடியல. அம்மா ஒரு நிமிஷம் இருமா, என் லைஃபை கெடுக்காதமான்னு சொல்லிட்டு வான் பண்ணி விட்டுட்டு குமரனை கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணிட்டாங்க அந்த கிளவி. அதுக்கப்புறம் கம்முனு கிளவி காண்டேத்துற அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா கங்காட்ட பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி அதை கொடுன்னு சொல்லிட்டு, நான் நாளும் பகலும் உழைச்சது வந்துட்டு இதுக்காக மட்டும்தான், இதுக்காக கவரிங்கின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத, இது கோல்டு, அதாவது உனக்காக நீ என்ன செஞ்சிட முடியும்னு என்ன நக்கலாவே நீ பார்க்க, என்னால் எதுவுமே முடியாதுன்னு மட்டும் நீ முடிவு பண்ணிட்ட, நான் எவ்வளோ செஞ்சாலும் உனக்கு பத்தலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வாயே திறக்க முடியல நம்ம கங்கா வேலை, அந்தளவுக்கு குற்ற உணர்ச்சி கொள்ளுதுமான்னு நிற்கிறாங்க. சரிப்பா ஃபங்க்ஷன் மோடு ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மாலையெல்லாம் மாற்றுறாங்க. ஒட்டியானத்தை இடுப்பில் போட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நின்னா இதுக்காக மட்டும்தான் நான் ராவும் பகலுமா உழைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்ன விஷயத்த குத்தி குத்தி காமிக்கிறாங்களாமா கங்கா மாமியார். என்ன பண்ணுறது, வாயடிச்சு போயிட்டாங்க. ஆக மொத்தத்தில் நல்லா நடக்க வேண்டிய ஃபங்க்ஷனை நாராக்குனது யார், இந்த கிளிகளை இறால எந்த ஊருக்காரியா இருப்பான்னு கங்காவை பற்றி கேட்கணும் போல. நீ உன் மூஞ்ச எங்கம்மா கொண்டு போய் வச்சுக்குவேன், நெகட்டிவ் தாட் வரதான் செய்யும், அதுக்காக நீ இப்படி புரட்டி எடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கலாமா, இவ்வளோ அடியடின்னு அடிச்சிட்டாலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம குமரன். ஓகே.